என்ன பண்ணாங்கன்னு சொல்லு, நான் இப்பவே கேக்குறேன். அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. மாதவி, என்ன என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? அந்த அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? இல்ல, நான் போன் எடுக்கலன்னு உடனே நீங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறி போய் வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கீங்கல்ல. என் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கிற உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்க்கா. புரியல மாதவி, நீ என்கிட்ட என்ன உண்மையை மறைச்ச? அது ஆகாஷுக்கும் தாராவுக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்துல நம்ம மாமியாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆகாஷ் கல்யாண விஷயத்துல வேற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கக்கா. என்ன முடிவு? அது ஆகாஷ் ஆசைப்பட்ட மாதிரி தென்றலையே கல்யாணம் பண்ணி வச்சலான்னு அத்தை முடிவு பண்ணிட்டாங்கக்கா. நான் இந்த விஷயத்த அப்பவே உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு தான் நினைச்சேன். ஆகாஷோட அப்பா கூட உங்ககிட்ட சொல்லலான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்? அது நீங்க தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தது. அதான் சொல்லலக்கா. இப்போ உங்க போனை கூட நான் அதுக்காக தான் எடுக்கல. நான் இப்படி சொல்லலாமான்னு யோசிச்சது தப்புதான்க்கா. என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல மாதவி, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நம்ம மாமியார் தென்றல ஆகாஷ்க்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னியே, அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஏதாவது நடந்துதா? நிறைய விஷயம் நடந்துருச்சுக்கா. அப்புறம் என்னம்மா, நீ நிம்மதியா என் பையனை கட்டிக்கலாம்ல? நான் ஆண்டாள் பாட்டிக்காக மட்டும் ஆகாஷ வேண்டான்னு சொல்லல. பொதுவாவே எனக்கு தோணிடுச்சு ஆகாஷ் எனக்கு வேண்டாம். நீ என்ன மன்னிச்சிடுமா, கையாலேயே என்ன அடிமா அடி, என்ன ஆகாஷ்க்கு மனைவியா ஆக மாட்டேன். ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போகவும் மாட்டேன். வெளியே போங்க. தென்றலுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன். ஆகாஷ், ஆகாஷ், திரும்ப திரும்ப என் பாட்டி டிராமா பண்றாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் உங்களை திரும்ப ஏத்துக்கவே மாட்டேன். அதனால எனக்கும் உங்களுக்கும் இனிமே கல்யாணம் ஆகுங்கிற கனவை இத்தோட நீங்களும் மறந்துருங்க. உங்க பாட்டியும் மறக்க சொல்லுங்க. குட் பை. அக்கா, நம்ம மாமியார் இவ்ளோ தூரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் தென்றல் இந்த மாதிரி எல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறது உங்களுக்கே சரியா இருக்காக்கா? என்ன மாதவி இப்படி கேக்குற? அப்போ நம்ம மாமியார் நிஜமாவே நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு நீ நம்புறியா? எனக்கு அத பத்தியெல்லாம் யோசிக்க கூட தோணல. அவங்க மாறினாங்களோ இல்லையோ, இத்தனை நாளும் தென்றல வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நம்ம மாமியார் இப்போ ஆகாஷ் தென்றல கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல. இத ஏக்கா தென்றல் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? இல்ல மாதவி, இப்பதான் தென்றல் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா மாதவி, இந்த புரிதல் அவளுக்கு ஏற்கனவே இருந்திருந்தா நம்ம மாமியார் அவளை மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்க மாட்டாங்க. நல்லவேளை தென்றல் இப்பவாவது நம்ம மாமியார பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாளே. அந்த வகையில எனக்கு சந்தோஷம்தான். என்ன மாதவி, நான் இப்படி எல்லாம் பேசுறத வச்சு தென்றல் என் பையன் சித்துவுக்கு தான் நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா நினைக்கிறியா? நீ அப்படி நினைச்சாலும் தப்பில்லை.
ஏன்னா சித்துவுக்கு நான் அம்மானா ஆகாஷ்க்கு நீ அம்மா. நம்மள மாதிரி அம்மாங்க எல்லாரும் நமக்கு வரப்போற மருமக மனசாலையும் குணத்தாலையும் தென்றல் மாதிரி தங்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறது சகஜமான விஷயம் தானே. ஆனா வரப்போற மருமகளுக்கு வாழப்போற வீட்டோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல தான் அவங்க வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அந்த வகையில பார்த்தா தென்றல் தான் வாழப்போற வீடு எப்படி இருக்கணும்னு தெளிவாதான் யோசிக்கிறா. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த விஷயத்துல தென்றல நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது மாதவி. இந்த விஷயத்துல நான் தென்றல என் பக்கமா இழுத்து அவளை சித்துவுக்கு கட்டி வச்சிருவணும்னு நினைச்சு நீ பயப்படுற, அப்படிதானே? பயப்படாத மாதவி. தென்றலோட கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் சரி என் பையனும் சரி அவளை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ண மாட்டோம்னு தென்றல் கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்க நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். என்ன பொறுத்த வரைக்கும் தென்றல் அவ வாழ போற வாழ்க்கைய அவளே தான் தீர்மானிக்கணும். நாம யாரும் அவளை கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ கூடாது. நான் சொல்றது சரிதானே மாதவி? நீங்க சொல்றது சரின்னு என் புத்திக்கு தெரியுது. ஆனா என் மனசுக்கு புரிய மாட்டேங்குதே. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டாளான்னு என் நேரமும் என் மனசு ஒரே பதட்டமாவே இருக்குக்கா. கவலைப்படாத மாதவி. எல்லாருடைய பதட்டத்தையும் அந்த கடவுள் நேரம் வரும்போது ஈஸியா சரி பண்ணிடுவாரு. சரி, நீ என் கூட கோயிலுக்கு வரியா? இல்லக்கா, நான் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி மாதவி, அப்ப நான் கிளம்புறேன். சரிக்கா. நெல்லடி. என்னடி வீட்டுக்குள்ள வந்து வேவு பார்த்துட்டு போறியா? என்ன மாமியாரே, நான் மாதவி கிட்ட பேசினதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? உங்க உயிரை காப்பாத்திக்க ஆகாஷ்க்கு தென்றல கட்டி வச்சாதான் சரியா வரும்னு யோசிச்சு நீங்க இப்ப திருந்திட்ட மாதிரி இப்ப ஒரு புது டிராமாவை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. நீங்க இன்னும் எத்தனை டிராமா போட்டாலும் இனி உங்ககிட்ட தென்றல் ஏமாறவே மாட்டா. நிறுத்தடி. இந்த முறை தென்றல் ஆகாஷுக்கு கிடைக்கலன்னா அப்புறம் அவ வேற யாருக்குமே கிடைக்க மாட்டா. நான் கிடைக்கவும் விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அடியாளுங்களை வச்சு தென்றல ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி திரும்பவும் ஆக்சிடென்ட் பண்ண போறீங்களா? ஆல்ரெடி பண்ண ஆக்சிடென்ட் கேஸே இன்னும் கோர்ட்ல போயிட்டு தானே இருக்கு மாமியாரே. அதனால அவசரப்பட்டு தென்றல் மேல மறுபடியும் கை வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அது உங்க வாழ்நாள் முழுக்க கம்பி என்ன வச்சிரும். ஜாக்கிரதை. வரட்டுமா? இந்த சாரதாவும் தென்றலும் நாம என்ன சொன்னாலும் நம்மளை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காளுங்களே. இவளையும் தென்றலையும் நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் அடங்குவாளுங்க. அடக்கி காட்டுறேன். மனசு மாறி பொண்ணு கேட்டு வீடு தேடி வந்த மனுஷன்
பைத்தியக்காரி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாளே. இப்ப அந்த அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன், அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவேன்னு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை வந்துடுறேன். சரிம்மா. மாதவி, லட்சுமி வந்திருக்காங்க. வாமா, வா. வாங்க. வாங்க சம்பந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி டீ கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நான் ஆண்டாளம்மாவை பார்க்கணும். சுமதி அம்மா அத்தை சொல்லுங்க. கிட்ட போய் லட்சுமி அம்மா வந்திருக்காங்க, பார்க்கணும்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. போ சீக்கிரம் கூட்டிட்டு வா. உட்காருங்க சம்பந்திமா. இல்ல பரவாயில்ல. என்ன லக்ஷ்மி, ஏன் கண் கலங்குற? என்ன இருந்தாலும் என் பொண்ணு உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இந்த விஷயமா தான் பேச வந்திருக்கியா? வா, ஏன் ரூம்லயே போய் பேசலாம். வா. மாதவி, நீ கவலைப்படாதமா. தென்றல் விஷயமா அம்மாவை பார்த்து பேச சம்பந்தி அம்மாவே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்கல்ல. கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனதுல இருந்தே நானும் காத்துட்டு தாங்க இருக்கேன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து தென்றல் மனசு மாறி ஆகாஷம் மன்னிச்சு திரும்பவும் ஏத்துக்க மாட்டாளான்னு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் ஏமாந்து போறது தாங்க மிச்சமா இருக்க. மாதவி, கவலைப்படாதம்மா. இத்தனை நாள் நடந்தது வேற. ஆனா இப்பதான் ஆண்டாளே எப்படியாவது தென்றல ஆகாஷ்க்கு கட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டாளே. அதனால கூடிய சீக்கிரமே நல்லது நடக்குமா. நீ சொல்லுடா. சரிப்பா. ஆமா மாதவி, தென்றல் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அம்மாவும் சம்பந்தியும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. நீ நம்பிக்கையோட இரு. சரி. அம்மா, நீங்க முன்ன மாதிரி இருந்திருந்தாலும் பரவாயில்ல. என் பொண்ணு உங்க மேல கோச்சுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க தான் முழுசா மாறிட்டீங்களே. இன்னும் ஏன் என் பொண்ணு உங்களை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்துறான்னு எனக்கு தெரியலையே. அவ உங்களை பார்த்து பேசின பேச்செல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா.
அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்து. மன்னிச்சிருங்கம்மா. லக்ஷ்மி, என்ன இதெல்லாம்? தென்றல் ஏதோ சின்ன பொண்ணு, அத நானே பெருசா எடுத்துக்கல, நீயே பெருசா எடுத்துக்கிற. இன்னும் சொல்ல போனா தென்றலுக்கு நான் என்ன கொஞ்ச நஞ்ச பாவமா பண்ணியிருக்கேன்? அதுக்காக அவ இன்னும் எத்தனை தடவை வேணும்னாலும் அவமானப்படுத்தலாம், தப்பே இல்லை. அம்மா, உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷிதாம்மா. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா அவ பேசின பேச்சுக்கு இந்நேரம் நான் அவளை கொன்னு போட்டிருப்பேன். ஆனா நீங்க இவ்ளோ பெருந்தன்மையா எடுத்துக்கிறீங்களே. நான் எங்கடி பெருந்தன்மையா எடுத்துக்கிறேன்? என் உயிரை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் உன் பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் இறங்கி போறேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. சரி லக்ஷ்மி, நான் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தென்றல் கிட்ட ஏதாச்சும் மாற்றம் தெரிஞ்சுதா? கொஞ்சமாவது மனசு மாறி இருக்காளா? நீ அவகிட்ட ஆகாஷ் விஷயமா திரும்பவும் ஏதாச்சும் பேசி பாத்தியா? எங்கம்மா, உங்களை பத்தியும் ஆகாஷ் தம்பிய பத்தியும் அவகிட்ட மட்டும் இல்ல, வீட்டுல பேச்சு எடுத்தாலே போதும் எல்லாரும் பயங்கரமா எரிஞ்சு விழுறாங்க. ஆனா அந்த சித்துவுக்கும் சாரதாவுக்கும் மட்டும் பயங்கரமா வக்காலத்து வாங்கி பேசுறாங்க. ஆக்சிடென்ட்ல அந்த சித்து தான் என் உயிரை காப்பாத்தினான்னு சொல்லி தினம் வேலை மெனக்கிட்டு அவனை இவதான் வண்டியில ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரதும், வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல சொல்றீங்க? ஓ, இது வேற நடக்குதா? நீங்களே சொல்லுங்க. அவனுக்கு பைக் ஓட்ட முடியலன்னா அவன் பஸ்லயோ ஆட்டோலயோ கார்லயோ போயிட்டு போறான். நீ எதுக்காகடி அவனை சின்ன புள்ளத்தனமா கூட்டிட்டு வரேன்னு நான் கேட்டா, நான் அப்படிதான் கூட்டிட்டு போவேங்கிறா. ஏன்னா அவன் மட்டும் என்ன காப்பாத்தலன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி என் வாயெல்லாம் அடைக்கிறா. இதுக்கு சண்முகம் எதுவுமே சொல்றது இல்லையா? அவரா? நீங்க வேற. அவர் எப்பவுமே அவர் பொண்ணுக்கு தான் முழு சப்போர்ட். என் பேச்செல்லாம் காதுலயே வாங்க மாட்டேங்கிறார். இல்ல லக்ஷ்மி, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. உன் பொண்ணு எப்போ அந்த சித்து கூடயும் அந்த சாரதா கூடயும் பழகிறத நிறுத்துறாளோ அப்பதான் அவளுக்கு ஆகாஷ் மேலையும் ஏன் மேலையும் திரும்பவும் நல்ல அபிப்பிராயம் வரும். அதனால உன் பொண்ண கண்டிக்கிற விதமா கண்டிச்சு அவ சித்துவோட பழகிறத மொத்தமா நிறுத்து. அவ சித்துவ மறந்துட்டாலே சாரதாவையும் மறந்துடுவா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா முடியலையே. நானும் என் பொண்ணுகிட்ட எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேம்மா, அந்த சித்து கூட பழகாத பேசாதன்னெல்லாம். அவ எங்க என் பேச்ச கேக்குறா? இப்படி சொன்னா எப்படி லக்ஷ்மி? நீ தென்றலோட அம்மா தானே, அவளை கண்டிக்கிறதுக்கு உனக்கு இல்லாத உரிமையா? வேணும்னா அவளை ஓ வழிக்கு கொண்டு வரதுக்கு நீ அவளுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து பாரு. அதிர்ச்சி வைத்தியம்னா புரியலையம்மா. நீ உன் பொண்ணுகிட்ட அந்த சித்து கூட பழக கூடாது, அவன் வேலை செய்யற ஆபீஸு கூட போக கூடாது, அதனால நீ வேலையை விட்டு நின்னுடுன்னு பக்குவமா சொல்லிப்பாரு. அவ கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லுவா. அப்போ நீ அவகிட்ட என் பேச்ச நீ கேட்கலனா நீ என் வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில போடின்னு தடாலடியா சொல்லிடு. அம்மா, நீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க? பயப்படாத லக்ஷ்மி, இதெல்லாம் நீ உன் பொண்ணுக்கு கொடுக்கற அதிர்ச்சி வைத்தியம்தான். மத்தபடி உண்மையிலேயே
நீ வீட்டை விட்டு அவளை அனுப்பிடுன்னு நான் சொல்ல வரல. ஆம்பளை பசங்க கிட்ட அம்மாக்காரி வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னா உடனே முறைச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா தென்றல் பொண்ணாச்சே, எப்படி போவா? வேற வழி இல்லாம உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வேலையை விட்டு நின்னுட்டு வீட்லயே இருந்துடுவா. அதுக்கப்புறம் எப்படி அவ சித்துவையும் சாரதாவையும் சந்திப்பா? நீ அவ கூட தானே இருப்ப. உன்னை மீறி அவ அவங்க கிட்ட போன்ல கூட பேசக்கூடாது. நீ பேச விட்டுருவியா என்ன? கண்டிப்பா மாட்டேம்மா. அப்புறம் என்ன, நான் சொன்ன மாதிரியே செய். உன் பொண்ணு மட்டும் வேலைய விட்டுட்டு வீட்லயே இருந்தா போதும். கொஞ்ச நாள்லயே அந்த சித்துவையும் மறந்துடுவா, சாரதாவையும் மறந்துடுவா. அதுக்கப்புறம் நாம எல்லாருமே அவகிட்ட பக்குவமா பேசி சமாதானப்படுத்தி ஆகாஷையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.